பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். பவுல் சொல்ல வார்த்தை என்னவென்றால், அதிகாரம் இருக்குப்பா, ஆனாலும் அது எனக்கு தகுதியாக இராது. ஏன் சொன்னால், அந்த பாவத்துக்கு நான் செவி கொடுத்தால், என் கால் அந்த பக்கம் போனால், என் செவியை சாய்த்தால், என் கண் அது மேலே போனால், தேவன் என் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீணாக முடியும் என்று பவுல் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். தகுதியா இராததெல்லாம், இந்த பயம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். ஒரு பாவம் செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பாவத்துக்காக இயேசு மரித்தார் என்று அந்த வார்த்தை நம்ம மனிதனை வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் சமாதானம் இல்லை, மீட்பும் இல்லை. பவுல் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அதுக்கு எனக்கு தகுதியாகிறார், நான் எந்த பாவத்துக்கு அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களிலே காலேஜுக்கு போற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், சின்ன பசங்க போதை பொருளுக்கு அடிமையாயிருக்கிறாங்க, செல்போனுக்கு அடிமையாயிருக்கிறாங்க. நைட்டெல்லாம் தூங்குறது இல்லை. வாலிப பிள்ளைகள் சாட்டிங் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 1 மணி 2 மணிக்கு காலையில ஸ்கூலுக்கு சிலர் போறதில்லை, காலேஜுக்கு போறதில்லைன்னா ஏஞ்சிக்க முடியறதில்லை. அடிமை. இதிலிருந்து கண்டிப்பா தேவ பிள்ளைகளே விடுதலை வேண்டும் என்றால் பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பிள்ளைகள் தகப்பன்மார்களாக இருக்க வேண்டும். எப்படியாப்பட்ட போதை பொருள், எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் உன் பிள்ளைக்கு விடுதலை தேவை. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பாக உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எதுக்கு அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுங்க. உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உன் பிள்ளைக்கு கர்த்தர் அவர் ரத்தத்தினால கழுவி அவனை புது மனுஷனால அவரால் தான் மாற்ற முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா என்னோட பேசினான்னு விசுவாசிங்க. கர்த்தர் தாமே அவனை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.